விழுப்புரம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தீவனூர் பகுதியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தேர்தல் களம் மற்றும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். இன்றைய காலத்தில் அரசியல் சூழல் மாறியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், கட்சிக்காரர்களின் வாக்குகளை மட்டும் வைத்து எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது என்றும், அரசின் செயல்பாடுகளை சிந்தித்து பார்த்து வாக்களிக்கும் நடுநிலை வாக்காளர்களே வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். 8000 ரூபாய் மின்சாதன பொருட்கள் கூப்பன் திட்டத்தை அவர் கடுமையாக சாடினார். நேரடியாக வழங்காமல் டோக்கன் முறையில் வழங்குவதால் திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபடுவார்கள் என்றும் சி.வி. சண்முகம் விமர்சித்தார். மீதி ஒரு 100-109 நடுநிலையாளராக இருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு முக்கியம். இந்த நடுநிலையாளராக இருக்கிற வாக்காளர்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள். வெறும் கட்சி ஓட்டு மட்டும் வாங்கி நம்ம யாரும் வெற்றி பெற முடியாது. எந்த கட்சியுமே வெற்றி பெற முடியாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.